ஹலோ வீடியோ கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா சிவம் டூபே ஐபிஎல் 2024 இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா 2 நாட்களில் ஆரம்பிக்க போகுது. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. அதுவும் இந்த வருஷம் சேப்பாக்கில் ஆரம்பிக்குது அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு சந்தோஷம், ஒரு எப்படி எந்தூசியாசிசம் அப்படின்னு எது வேணாலும் சொல்லலாம். ஓகே, என்ன மேட்டர் அப்படின்னா சிவம் டூபே ஐபிஎல் 2024 ஆடுவாரா மாட்டாரா, என்ன நடக்குது, அவரோட இன்ஜுரி எப்படி இருக்குது, இது மாதிரி நிறைய கேள்விகள் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. எஸ், அவருக்கு அந்த ரஞ்சி ஆடுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா சைடு ஸ்ட்ரெயினில் ஒரு இன்ஜுரி ஒன்று ஏற்பட்டிருந்துச்சு. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வருவாரா மாட்டாரா அப்படிங்கிற குழப்பம்லாம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஈவன் அவர் ஒரு சில மேட்சஸை மிஸ் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி நியூஸஸ் போயிட்டு இருந்துச்சு. அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸஸ் பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. தலைவன் இறங்கிட்டான் சென்னையில். எஸ், நேற்று பார்த்தீங்க அப்படின்னா சிவம் டூபே சென்னை வந்துட்டாரு. சிவம் டூபே பொறுத்த வரைக்கும் முதல் மேட்ச்லேருந்தே இப்போ இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. எஸ், அவர் NCL NOC சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்திருக்காரு. மேபி இம்பாக்ட் பிளேயரா ஒரு 2 மேட்ச் அவர் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பேட்டிங் இம்பாக்டா அவர் உள்ள வருவார் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். போன வாட்டி MS தோனி அவர் நிறைய இடத்துல யூஸ் பண்ணாரு. அதாவது இந்த விக்கெட் உழுவுறதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பின் பவுலர்ஸ் எப்போ வருவாங்களோ அப்போ இறக்கி அடிக்க விட்டாரு. எஸ், சிவம் டூபேயோட கெரியரையே மாத்திருச்சு ஒரு 2 IPL சீசன் அப்படின்னே சொல்லலாம். யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க டூபே இப்படி விளையாடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு IPL சீசனால அவருக்கு அமைஞ்சிருக்கு. இந்த வருஷமா அப்படி அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ சென்னை வந்துட்டாரு. இன்னைக்கும் நாளைக்கும் பிராக்டிஸ். RCB டீமும் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை வந்துட்டாங்க. ஸோ பிராக்டிசஸ் சேப்பாக்கில் நடக்குது. அண்ட் இதுக்கப்புறம் மேட்ச் டைரக்டா அப்படின்னே சொல்லலாம். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ட்ரெயிட்டாவே பிளேயிங் லெவலில் இருக்க போறாரா இல்லை என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ உங்களோட கருத்து இதை பற்றி என்ன? நீங்க CSKயோட பிளேயிங் லெவன் போட்டிங்கன்னா உங்களோட பிளேயிங் லெவன் என்னவா இருக்கும் அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸ் சேனல். வேறொரு வீடியோல வேறொரு கான்செப்ட்ல சந்திக்கிட்டே அனுதன் பாய் ஃப்ரம் திஸ் இஸ் VJ Money. லவ் யூ ஆல். ஸ்டே சேஃப் மக்களே.